Welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் அதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்சிஸ் பேங்க் பிரைவேட் லிமிடெட் இந்த பேங்க்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வீட்டில் இருந்தபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பத்திரிகைகள் அதாவது நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸாக போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்குன்னு இந்த கொரோனா இஷ்யூ நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேங்க்லேருந்து ஸ்டாஃப்லாம் யாரும் வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஸ்டாஃப் வந்து பத்தலை, எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து ஸ்டாஃபை வந்து நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே பண்ணுற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க் போய் தான் ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து கிடையாது. இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாட்டின் முன்னணி தனியார் வங்கிகளான ஒன்று ஆக்சிஸ் வங்கி சுமார் 1000 பேரை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து வெளியான செய்திகளில் கிக்கியா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ற பணியமர்த்தலில் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இது திறமையான மற்றும் திறமைசாலியான ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஆக்சிஸ் வங்கி தெரிவித்துள்ளது. வாருங்கள் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் ஃபுல்லாலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேணாம். இதுக்கான லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தடவை வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, ஃபார்ம் ஃபில்லிங்கு, இந்த மாதிரி ஒரு சில சேல்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் வந்து கொட்டி கிடக்கு. நிறைய 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்களே கூட ஒரு ஆள் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்லாம் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா அந்த வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பன் ஃபார் கிக்கியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் வே கெரியர் கிக்கியா ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கிக்கியா ஆப்பர்ச்சுனிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். அது வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டில் இருந்தபடியே பண்ணுற மாதிரி ஒரு ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில் இருக்கணுங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெர்மனெண்ட் அவங்க வந்து ஆக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். அதாவது பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக் ஹேர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு 50 ஜாப்ஸ் வந்து ஃபவுண்டில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பை சிட்டின்னு இருக்கும். அதாவது உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜாப் வந்து நீங்கள் வந்து தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தேடிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தால் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நிறைய டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அது மட்டும் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பை சிட்டின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய சிட்டி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செங்கல்பட்டு, சென்னை இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுங்கிறது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா ஃப்ரெஷர்னே கொடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டு வந்து மூலியமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன ஜாப் வந்து தெரியும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா வந்து என்ட்ரி பண்ண தெரியும், இல்லை கேப்ஷா ஒர்க் தெரியும், அந்த மாதிரினா நீங்கள் அந்த மாதிரி கூட சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு சர்ச்சுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து இருக்கக்கூடிய ஜாப் லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரோல், ஃபங்க்ஷன், டிபார்ட்மெண்ட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அது லொக்கேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில், இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமும் தகுதியும் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ், அதாவது உங்களுடைய பயோடேட்டா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம் இருக்கும். அது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் வந்து சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். அது வந்து ஹச்ஆரோ இல்லை உங்களுடைய மேனேஜரோ யார் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயிலோ இல்லை காலோ ஏதோ பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல்லே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எல்லாருமே போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டிங் வீடியோ நிறையா வச்சுருக்கேன். டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.